பிரியமானவர்களே, நான் உங்களுடைய பாஸ்டர் ஜோஷுவா பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வசனம் ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். ஐசாயா சாப்டர் 60 verse 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது நீங்கள் துக்கத்தோடு இருப்பீங்களானா, ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், வியாதிங்கிற துக்கமாக இருக்கலாம், கடனுங்கிற துக்கமாக இருக்கலாம், வட்டி என்னால் கட்ட முடியல, வட்டிக்கு மேலே வட்டி கட்ட முடியல, என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபீஸை நான் எப்படி கட்டி முடிக்க போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை நான் எப்படி முடிக்க போகிறேன், அநேக காரியத்தை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷங்களும் இன்னமும் உங்களுக்கு வெளிச்சமாக இல்லை, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இரு. இன்னைக்கு அநேக நேரத்தில் மனுஷங்களை நம்ம நித்திய வெளிச்சமாய் அவங்கக்கிட்ட போய் நித்திய வெளிச்சத்தை நம்ம தேடும் போது நம்ம தோற்கடிக்கப்பட்டு போயிடும். அநேக நேரத்தில் சிச்சுவேஷன் ப்ரெஷர் அதிகரிக்கும் போது ஒரு சூழ்நிலைமைக்காக மனுஷர்களை தேடி ஓடுறோம், நம்ம தோல்வியில் போய் முடியுது. எந்த மனுஷரும் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க முடியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க முடியும். அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்தார்னா உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் மாறி போகும். நீங்கள் ரூத்தோடைய புஸ்தகத்தில் பாருங்கள், நகோமிங்கிற அந்த அம்மா இனிமே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, என் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடைக்காது, நம்ம பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய துக்க நாட்களை கர்த்தர் மாற்றினார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வரும்போது நீங்கள் ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம், ஜெபத்தில் குறைந்து போயிருக்கலாம், உங்களுடைய வேத வாசிப்பு குறைந்து போயிருக்கலாம். பாஸ்டர், நான் நல்ல ஜெபம் பண்ண, நல்ல பைபிள் வாசித்தேன், ஆனால் இப்போ நான் ஜெபம் பண்ணி பைபிள் வாசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் திரும்ப நீங்கள் கர்த்தர்கிட்ட வருவீங்களானா, ஐயோ என்னால் ஜெபிக்க முடியலையே, என்னால் பைபிள் வாசிக்க முடியலேன்னு அநேகர் கில்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குற்ற மனசாட்சி, அந்த கில்ட்டு உங்களுக்கு துளி கூட உதவி செய்யாது. ஆனால் கர்த்தர்கிட்ட நீங்கள் வருவீங்களானா உங்கள் துக்க நாட்கள் மாறும். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஒருவேளை உங்கள் வேலையில் துக்கமாக இருக்கலாம், துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் இதுவரை பார்க்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பார். எல்லா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, பிதாவே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இது எந்த மனிதனுடைய வார்த்தையும் அல்ல, தேவனே வாக்கு பண்ணியிருக்கிறீர். கர்த்தரை ஒரு மனுஷன் நித்திய வெளிச்சமாய் மாற்றும் போது அவனுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லி, இந்த இடத்துல யார் யார் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய துக்க நாட்கள் இயேசுவின் நாமத்தினாலே முடிந்து போகிற கிருபைக்காக நன்றி. ஒருவேளை இந்த இடத்துல நகோமிகள் இருக்கலாம், ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ரூத்துகள் இருக்கலாம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற மொர்தெகாய் இருக்கலாம். அவர்களுடைய எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றின தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவங்களுக்கு வெளிச்சமா இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதி மறையும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவேன்னு சொன்னீரே. யார் யார் வியாதியின் துக்கத்தில் இருக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புகளினால அவங்களுக்கு ஒரு புதிய பலன் உண்டாகட்டும், ஒரு சுகம் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெப கேட்கிறோம், ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். God bless you.